ஒரு நாள் மாலை ஒரு சின்ன ஸ்டேஷனரி கடைக்கு ஒரு இளைஞர் வந்தார். கடையின் பழைய சுவரை பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கே பல வருடங்களாக எழுதப்பட்டிருந்த பெயர்களில் ஒரு பெயர் மட்டும் கருப்பு ஆல் அழைக்கப்பட்டிருப்பதை கவனித்தார். உடனே கடைக்காரரிடம், இந்த பெயரை ஏன் அழிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். கடைக்காரர் முதலில் எதுவும் சொல்லவில்லை. பிறகு கடைக்குள்ள இருந்து ஒரு பழைய லெஜர் ஐ எடுத்துக் கொண்டு வந்தார். அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அதை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். புகைப்படத்தை பார்த்ததும் அந்த இளைஞர் அதிர்ச்சியடைந்தார். அதில் இருந்தவர் அவருடைய அப்பா. பல வருடங்களுக்கு முன்பு அந்த கடை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அவருடைய அப்பா அந்த கடைக்காரருக்கு பணம் இல்லாத நேரத்தில் கடன் கொடுத்து உதவி செய்திருந்தார். அந்த உதவியை மறக்காமல் கடைக்காரர் அவருடைய பெயரை சுவரில் எழுதி வைத்திருந்தார். ஆனால் பல வருடங்கள் கழித்து அந்த சுவர் புதுப்பிக்கும் போது அந்த பெயர் தவறுதலாக அழைக்கப்பட்டுவிட்டது. அந்த இளைஞர் சில நிமிடங்கள் அமைதியாக அந்த சுவரை பார்த்துக் கொண்டிருந்தார். பிறகு ஒரு பெயிண்ட் ஐ எடுத்தார். இந்த பெயர் மறுபடியும் இங்கே இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய அப்பாவின் பெயரை மீண்டும் அந்த சுவரில் எழுதினார். கடைக்காரரின் கண்களில் பெருமை தெரிந்தது. சில பெயர்கள் வெறும் பெயர்கள் கிடையாது. அவற்றுக்கு பின்னால் ஒருவருடைய நல்ல செயலும் இன்னொருவருடைய நன்றியும் இருக்கும். நாம் செய்த நல்லதை உலகம் மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் நாம் விட்ட நல்ல தடம் மட்டும் ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வரும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது செய்த ஒருவருடைய பெயர் இன்னும் உங்கள் மனதில் இருக்கிறதா? அவரைப் பற்றி ஒரு வார்த்தையை கமெண்ட்ல பகிருங்க.